Welcome students. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா error back propagation கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட், உங்களுக்கு ஈஸியா கிளியரா புரிய வச்சிரேன். So first definition பார்க்கலாம். Error back propagation is a supervised learning algorithm used to train artificial neural networks. சரி, இதோட மீனிங் சொல்றேன் பாருங்க. இந்த error back propagation இந்த வேர்ட் வந்து இது வந்து ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதமை பயன்படுத்தி பெரிய ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உலகத்தில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க ஹியூமன் பீயிங்ஸ். அதில் என் ஃபோட்டோவை நான் கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்து அந்த ஃபோட்டோவில் நான் இருக்கிறேன்னான்னு செக் பண்ண போகுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ண போகுது. அதுக்கிட்ட இருக்கிற டேட்டாவை பயன்படுத்தி என் ஃபோட்டோ வந்து அந்த டேட்டாக்குள்ளே இருக்கா இல்லையான்னு ரெகக்னைஸ் பண்ண போது, அது மட்டும் இல்லாமல் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்க போகுது. அதுதான் வந்து எரர் பேக் ப்ரொபகேஷன். அந்த கான்செப்ட் தான் இப்போ இதை உள்ளே வரப்போகுது. இப்போ நான் வந்து இன்புட் கொடுக்குறேன், என் ஃபோட்டோவை நான் கொடுக்குறேன். இதுக்குள்ளே ஹிடன் லேயர்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இதெல்லாம் நம்ம ஏஐ தான் பண்ணும், இதுக்குள்ளே பண்ணும். நம்மளுக்கு வெளியில் அவுட்புட்டு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு வரப்போகுது. இருந்துச்சுன்னா 1 வரும், இல்லைன்னா 0 வரும். ஸோ அந்த பைனரிஸில் வரும். இப்போது நிறைய ஃபோட்டோஸ் அதுக்கிட்ட இருக்கும். அது ஆர்டராக ஒவ்வொரு லேயராக வந்து என்ன பண்ணுன்னா ரெகக்னைஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு என்னுடைய புருவத்தை எடுத்துக்கும், கண்கள் எடுத்துக்கும், அதை நோட்டீஸ் பண்ணும், மேட்ச் ஆகுதுன்னு எத்தனை மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். அதிலேருந்து ஃபேஸு, அப்போ ஒவ்வொரு பார்ட்ஸாக ரெகக்னைஸ் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு சிங்கிள் அவுட்புட்டு கிடைக்கும். ஓகேங்களா, உங்கள் ஃபோட்டோ இருக்குதுன்னு சிங்கிள் அவுட்புட்டில் வந்து நிற்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து ஹிடன் லேயர்ஸ். ஸோ இன்புட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கு நடுவில் நிறைய ரெகக்னைசேஷன் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாமே இந்த ஹிடன் லேயர்ஸ்குள்ளே போயிட்டு லாஸ்ட் நம்மளுக்கு அவுட்புட்டில் நம்மளுக்கு அந்த ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி காட்டும், அவுட்புட்டு கொடுக்கும் இருக்கா இல்லையான்னு. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த லேயருக்குள்ளே நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தி தான் அதை சால்வ் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட்டு கொடுக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ எரர் பேக் ப்ரொபகேஷன் என்னது? இது ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதமை பயன்படுத்தி இந்த மாதிரி பெரிய நெட்வொர்க்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரெயின் பண்ணுவோம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த டேட்டாஸ். நெக்ஸ்ட், கீ ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன். இன்புட் டேட்டா இஸ் பாஸ்டு த்ரூ த நெட்வொர்க் லேயர் பை லேயர் டு ஜெனரேட் அண்ட் அவுட்புட். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இன்புட் டேட்டாவை உள்ளே அனுப்புகிறோம், ஒவ்வொரு லேயராக கடந்து வருது. ஃபஸ்ட்டு என் கண்ணை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது, அதுக்கப்புறம் என் நோஸ், அதுக்கப்புறம் என் லிப்பு. ஸோ இது மொத்தமாக சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அது ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. லாஸ்ட்டில் எனக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுத்துரும். இதுதான் இப்படி போகிறோம் இல்லையா, இன்புட்லேருந்து அவுட்புட் பக்கம் போகிறோம் இல்லையா, அதுதான் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன். ஓகேங்களா? ஓகே. Next, second one, loss calculation. The difference between the network's output and the actual target values is computed using a loss function. The loss function நம்ம என்ன பண்ணுவோம்னா எரர் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அதாவது ஒரு நெட்வொர்க்னுடைய அவுட்புட், ஃபைனல் அவுட்புட் இருக்குங்க இல்லையா, அந்த அவுட்புட்டையும் ஆக்சுவல் டார்கெட் வேல்யூ, என்னோடய டார்கெட் என்ன, அந்த டார்கெட் வேல்யூவும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷன் தான் லாஸ் ஃபங்க்ஷன். அந்த லாஸ் ஃபங்க்ஷனை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணுவோம் நம்ம. எப்படி? நெட்வொர்க்னுடைய அவுட்புட்டையும் டார்கெட் வேல்யூஸையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த லாஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி தான் ஏஐ என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுத்தையும் ரெகக்னைஸ் பண்ணும். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் போக போக. நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், பேக்வேர்ட் ப்ரொபகேஷன். இப்போது எரர் கண்டுபிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் உள்ளே போகுது. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுது, லாஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்குது. லாஸ் ஃபங்க்ஷன்னா எவ்வளவு எரர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்குது. இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பேக்வேர்ட் ப்ரொபகேஷன். த எரர் இஸ் ப்ரொபகேட்டட் பேக் த்ரூ த நெட்வொர்க் டு கால்குலேட் த கிரேடியன்ட் ஆஃப் த லாஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் வெயிட். திஸ் இஸ் டன் யூஸிங் த செயின் ரூல் ஆஃப் கால்குலஸ். இப்போ பேக்வேர்ட் ப்ரொபகேஷன் என்னதுன்னா இப்போ டயக்ராமில் காட்டுறோம் பாருங்கள். இப்போது இப்படி போனால் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன்,
அடுத்த ஸ்டெப்பில் இந்த இடையில லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி எரர்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அதாவது ஏஐ என்ன பண்ணணும், திரும்ப ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வந்து அந்த எரர் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு டேட்டா நல்ல அக்யூரேட் டேட்டாவை கொண்டு வரத்துக்கு லெஃப்டில் போயிட்டு வரும். மினிமைஸ் பண்ணிவிட்டு நிறைய டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சமாக சில டேட்டாஸில் ரிமூவ் பண்ணிவிடும், தேவையில்லாதில். இப்போ என் ஃபேஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், அது ஒவ்வொன்றுத்தையும் ரெகனைஸ் பண்ணி இது இல்லைன்னு வெளியே அனுப்பிச்சிட்டே இருக்கும். இந்த டேட்டா கிடையாதுன்னு அந்தமாதிரி நிறைய டேட்டாஸை குறைச்சிக்கிட்டே வரும். அதான் இந்த எரர் பேக் ப்ரொபகேஷனில் நடக்கும். நெக்ஸ்ட், இப்போ நிறைய டேட்டாஸை குறைச்சிக்கிட்டே வந்துச்சு. இதுக்காக தான் இந்த செயின் ரூல் கேல்குலஸே யூஸ் பண்ணுவாங்க. ஏன் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸு இன்டெகிரேஷன்லாம் படிக்கிறோம் தெரியுதுங்களா? இதனால தான் நிறைய டேட்டாஸை இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வரத்துக்கு தான். ஸோ இந்த இடத்துல செயின் ரூல் ஆஃப் கேல்குலஸ் பயன்படுத்துவோம் இந்த பேக்வர்ட் ப்ரொபகேஷனில். நெக்ஸ்ட், வெயிட் அப்டேட். The weights are adjusted in the opposite direction of the gradient to minimize the loss. இப்போ லாஸ் ஃபங்க்ஷன் நிறைய எரர்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே வந்தாச்சு. அப்போது நம்மளுக்கு வெயிட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். This is typically performed using an optimization algorithm like stochastic gradient descent or Adam algorithm. இந்த ரெண்டு அல்காரிதமை பயன்படுத்தி இந்த தேர்ட் ஸ்டெப்பில் பண்ண அந்த பேக்வர்ட் ப்ரொபகேஷனுக்கு அப்புறமா இந்த வெயிட் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த அல்காரிதமை பயன்படுத்தி வெயிட் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ வெயிட்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் அவுட்புட்டு கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அவுட்புட் கிடைக்கணும்னா the process is iteratively repeated to progressively reduce the error, thereby improving the network performance. அப்போது இந்த தேர்ட் ஸ்டெப் பேக்வர்ட் ப்ரொபகேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்பை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். எரர் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எரரை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் கிடச்சிடும். இப்போது என் ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1,00,000 ஃபேஸஸ் இருந்தது, அப்படியே 50,000, 25,000 இந்தமாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஃபைனலாக என்னோடய அவுட்புட் ஒரே ஒரு அவுட்புட் வரும். அப்போது அந்த ப்ராசஸ் ரிப்பீட்டட்லி நடந்துக்கிட்டே இருக்கணும். The back propagation enables neural network to learn complex patterns in data by fine-tuning the weight based on the error observed during the training. ஸோ எவ்வளவு எரர்ஸ் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது கிடைக்குதோ அந்த எரர் மூலயமா நம்ம நிறைய வெளியேற்றலாம். இந்த டேட்டா இல்லைன்னு அப்படி அந்த எரர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைன் டியூனிங் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பராக ஃபைனல் அவுட்புட் கிடச்சிடும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த 4 ஸ்டெப் இருக்குல்ல, அதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கிளியர் அவுட்புட் கிடச்சிடும். சரி, லாஸ் ஃபங்க்ஷன்னு சொன்னோம் இல்லையா, லாஸ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ் ஃபங்க்ஷன் இன் எரர் பேக் ப்ரொபகேஷன். ஸோ நிறைய லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி இந்த 2 தான். மீன் ஸ்கொயர்டு எரர் யூஸ்டு மெயின்லி ஃபார் ரெக்ரெஷன் டாஸ்க். ரெக்ரெஷனாக தெரியும் இல்லையா, டேட்டாஸ் வந்து ஒரு லேயரில் நிறைய அங்கங்கே இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே ஒரு கோடு போகிறோன்னு வச்சுக்கலாம். இந்த கோடை சுற்றி இருக்கிற டேட்டாஸ் தான் வந்து ரெக்ரெஷன்னு சொல்லுவோம். அந்த ஒரு கோடை சுற்றி எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும். ஸோ அந்த மாதிரி ரெக்ரெஷன் டாஸ்கில் வந்து நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தும். ஸோ யூஸ்டு மெயின்லி ஃபார் ரெக்ரெஷன் டாஸ்க், MSE measure the average squared difference between predicted value and actual value. அதாவது நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்போம் வேல்யூஸ், அந்த வேல்யூஸும் ஏற்கனவே இருக்கிற ஆக்சுவல் வேல்யூஸும் டார்கெட் வேல்யூஸும் சப்ட்ராக்ட் பண்ணி வரது தான் வந்து நம்மளுக்கு மீன் ஸ்கொயர்டு எரர். அதுக்கு ஃபார்முலா MSE ஈக்குவல் டு 1/n summation I is equal to 1லேருந்து n yi minus yi cap the whole square. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த லாஸ் ஃபங்க்ஷனில் இருக்க அந்த எரரை கண்டுபிடிப்போம். yi இதில் இருக்க அந்த yi என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம தேட வேண்டிய வேல்யூ, அதாவது தேட வேண்டிய டேட்டா. yi கேப் என்ன தான் ப்ரிடிக்ட் பண்ணுறது, இந்த இடத்துல கிடைக்கும், இந்த இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிடிக்டட் வேல்யூ. n வந்து நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ எவ்வளவு டேட்டாஸ் இருக்குது n. ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம வந்து இந்த எரர் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி, அதாவது இந்த லாஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த டாஸ்க்கை ஈஸியாக அந்த எரரை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், கிராஸ் என்ட்ரோபி லாஸ், லாக் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவா அதுவான்னு ஒன்று இது இருக்கணும் இல்லை அது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தும் ஏஐ. அதாவது
இப்போது ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இது பிளான்ட்டா இல்லை அனிமலான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவா அதுவான்னு கேட்கும்போது இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் ஆகும், உள்ள ஏஐ பண்ணும். காமன்லி யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க். கிராஸ் என்ட்ரோபி லாஸ் மெஷர் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கிளாசிஃபிகேஷன் மாடல் whose output is a probabilistic value between 0 and 1. ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அதுவா இதுவான்னு செக் பண்ணுறதுக்கு பயன்படும், 0வா 1ஆ. ஸோ கிராஸ் என்ட்ரோபி ஃபார்முலா -1/n summation I is equal to 1 to n yi log yi cap plus 1 - yi log 1 - yi cap. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் ஏஐ என்ன பண்ணுன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணும். நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன் எரர் பேக் ப்ராபகேஷன். அப்போது இப்போ நீங்கள் தெரியணும் இல்லையா அந்த லாஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு பயன்படுத்தணும்னு, அந்த ரோல் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியணும் இல்லையா. அதனால் இதில் 3 ரோல்ஸ் இருக்குது. லாஸை கால்குலேட் பண்ணணும், கிரேடியண்ட்டை கண்டுபிடிக்கணும், அப்புறம் வெயிட்டை அப்டேட் பண்ணணும். இது 3மே பண்ணாதான் ஃபைனல் அவுட்புட்டை ரீச் பண்ண முடியும் அந்த ஹிடன் லேயரில். ஸோ கம்ப்யூட் த லாஸ் வேல்யூ based on network's output and actual target value. ஸோ டார்கெட் இருக்குது, அவுட்புட் இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து லாஸ் வேல்யூ. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும், அந்த லாஸ் ஃபங்க்ஷனோட கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா கால்குலஸ் ஃபார்முலா பயன்படுத்தி, இந்த செயின் ரூல் கால்குலஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிட்டர்மைன் த கிரேடியன்ட். கிரேடியன்ட் ஆனது பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த லாஸ் ஃபங்க்ஷன். நம்ம இங்கே கண்டுபிடிச்ச அந்த லாஸ் ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஆன்சர் தான் கம்ப்யூட் கிரேடியன்ட். நெக்ஸ்ட், அப்டேட் வெயிட். ஸோ இந்த 2 டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வெயிட் கண்டுபிடிக்க போகிறோம். யூஸ் தீஸ் கிரேடியன்ட், இந்த கிரேடியண்ட்டை பயன்படுத்தி வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அந்த லாஸை குறைக்கலாம். அப்படி குறைக்கும் போது நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் ஈஸியாக கிடச்சிரும். இந்த லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் பயன்படுத்தலாம். அதாவது SHG, SGD ஆர் ஆடம். இப்போ முன்னாடி சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதே தான். ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷன் ரோல் என்னது, லாஸை கண்டுபிடிக்கணும், அந்த லாஸ்க்கான கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெயிட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அந்த லாஸ் எல்லாம் குறைச்சி ஃபைனல் அவுட்புட் கொடுக்கணும். அதுதான் இந்த லாஸ் ஃபங்க்ஷனுடைய ரோல். நெக்ஸ்ட், ஷாலோ நெட்வொர்க். டயக்ராம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், நல்லா கவனிங்க, நான் மீனிங் சொல்லிடுறேன். இன்புட் வேரியபிள்ஸ் x1, x2, x3. அவுட்புட் வேரியபிள் y cap. இதுக்கு இடையில் ஹிடன் லேயரில் இந்த லாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், இன்டகிரேஷன். இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம்னா ஃபங்க்ஷன்ஸ். இதுக்குள்ளே ஹிடன் லேயரில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ x1, x2, x3 இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த ஹிடன் லேயருக்குள்ளே போயிட்டு நிறைய டேட்டாஸ் போகும். ஆனால் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஒரு அவுட்புட் மட்டும் ஃபைனலாக கிடைக்கும். இதுதான் ஷாலோ நெட்வொர்க். ஓகேங்களா. ஷாலோ நெட்வொர்க்கில் என்ன இருக்குது, இன்புட் லேயர், த இனிஷியல் லேயர் தட் ரிசீவ்ஸ் இன்புட் டேட்டா. ஸோ ஸ்டார்டிங்கில் ரிசீவ் பண்ணுறது எல்லாமே இன்புட். ஹிடன் லேயரில் என்ன இருக்கும், 1 or occasionally 2 layers that process the input from the input layer through weighted connections and activation functions. ஸோ இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இதுதான் ஹிடன் லேயர். இந்த ஹிடன் லேயர் என்ன பண்ணும், இன்புட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா. ஃபங்க்ஷன் என்னது, இந்த இடத்துல ஒரு டாஸ்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்புட் இங்கே 1, 2, 3 கொடுக்குறேன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் 3ன்னு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு நடுவில் ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஏஐக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், எரர் ஃபங்க்ஷன்ஸ், லாஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் இதுக்கு இடையில் நடக்கும். ஓகேங்களா, அதான் ஹிடன் லேயர். நெக்ஸ்ட், அவுட்புட் லேயர், த ஃபைனல் லேயர் தட் ப்ரொடியூஸ் த அவுட்புட் ஆர் ப்ரெடிக்ஷன். ஃபைனலாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், அதுவா இதுவா, இல்லை இந்த இமேஜ் தான், இந்த பொருள் தான், இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டாஸ்க்கை ஃபைனலாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வெதர் ரிப்போர்ட்லாம் வருதுங்க இல்லையா, ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஏஐ தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது ஓகே, ஷாலோ நெட்வொர்க்குக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். சிம்பிளிசிட்டி, ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட். ஏன்னா நெட்வொர்க் சின்னது, ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், டாஸ்க்கை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலாம். நெக்ஸ்ட், ட்ரைனிங் ஸ்பீட், ஜென்ரலி ஃபாஸ்டர் டு ட்ரெயின் டியூ டு ஃபீவர் பேராமீட்டர்ஸ். அதாவது பேராமீட்டர்ஸ் இதில் கம்மி தான், ஃபங்க்ஷன்ஸும் கம்மி தான், ஸோ ஈஸியாக நம்ம அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிடலாம். லிமிட்டட் கெப்பாசிட்டி, கேன் ஸ்ட்ரகிள் வித் லேர்னிங் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் எஸ்பெஷலி இன் ஹை டைமென்ஷனல் டேட்டா. இது
கம்மியான டேட்டாஸ் தான். ஸோ கெப்பாசிட்டியும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ரெகக்னைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டீப் நெட்வொர்க். இப்போ பாருங்கள், இன்புட் வேரியபிள்ஸ் x1 x2 x3. ஹிடன் லேயரில் பாருங்கள் நிறைய லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட்டில் அவுட்புட், அதாவது உங்களுக்கு இந்த டீப் நெட்வொர்க்கில் தான் பெரிய பெரிய டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெதர் ரிப்போர்ட்டு இன்புட் கொடுத்துட்றோம், நம்ம இந்த லொக்கேஷன்ஸ் கொடுத்துட்றோம். அங்கே வந்து ஒரு 6 நாள் இந்த ரிப்போர்ட் கொடுத்துட்றோம், வெதர் ரிப்போர்ட் 6 நாள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல கொடுத்துட்றோம். இந்த உள்ள கம்ப்யூட்டரையே என்ன பண்ணணும்னா நிறைய லாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு ப்ரிடிக்டட் அவுட்புட்டை கொடுக்கும். அப்போது இந்த ஹிடன் லேயர் வந்து ஒரு பல்கி டேட்டாவை சால்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இன்புட் வேரியபிள்ஸ் x1 x2 x3. ஸோ அடுத்தடுத்த லேயர்ஸில் ஹிடன் லேயர்ஸ் நிறைய இருக்கும். ஹிடன் லேயர் 1, ஹிடன் லேயர் 2, ஹிடன் லேயர் 3, இந்த மாதிரி நிறைய ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். ஃபைனலாக சிங்கிள் அவுட்புட், ப்ரெடிக்டட் அவுட்புட் இருக்கும். நெக்ஸ்ட் டீப் நெட்வொர்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன். ஏ டீப் நெட்வொர்க், அதுக்கு இன்னொரு பேர் டீப் நியூரல் நெட்வொர்க், ஆஸ் மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நிறைய ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்புட் லேயர், அதுதான் என்ன பண்ணும், இன்புட் டேட்டாவை ஸ்டார்டிங்கில் ரிசீவ் பண்ணும். த இனிஷியல் லேயர் தட் ரிசீவ்ஸ் த இன்புட் டேட்டா. மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ், எதுக்காக மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் இருக்குது? ஃபார் அக்யூரசி. ஸோ செவரல் லேயர்ஸ், ஆஃபன் 10 இருக்கலாம், 100s இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம் ஹிடன் லேயர்ஸ். ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த இன்புட் டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும். அதுக்கு நிறைய வெயிட்டட் கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஆக்டிவேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தி நம்மளுக்கு ஃபைனல் எரர்லாம் குறைச்சி ஒரு ஃபைனல் அவுட்புட் வரும். அவுட்புட் லேயர், த ஃபைனல் லேயர் தட் ப்ரொடியூஸ் த அவுட்புட் ஆர் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். காம்ப்ளெக்சிட்டி, ஏன்னா இது ஒரு பெரிய பிக் டேட்டா மாதிரி நிறைய டேட்டாஸை நம்ம உள்ளே அனுப்பியிருக்கோம். அதை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸான இது. ட்ரைனிங் டைம், requires more computational power and time to train due to large number of parameters. இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் பயன்படுத்தும். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து இந்த ஏஐ என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு எரரும் கண்டுபிடிக்கணும், எரரையும் கண்டுபிடிச்சி அதை குறைக்கவும் செய்யணும். ஸோ அந்தமாதிரி நிறைய டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஹை கெப்பாசிட்டி. ஸோ நம்ம பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எல்லாமே இந்த டீப் நெட்வொர்க்கில் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ capable of learning intricate patterns and representations, making them suitable for complex task. ஸோ இப்போலாம் நிறைய ஏஐ வந்துருச்சு, நிறைய காம்ப்ளெக்ஸ் டாஸ்க், இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கும், இந்த டீப் நெட்வொர்க்குள்ளே தான் அடங்கும். அது இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் இந்த டீப் நெட்வொர்க்கை பயன்படுத்தி தான் நம்ம அக்யூரேட்டான டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு இந்த எரர் பேக் ப்ரொபகேஷன் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். Okay, first page, error back propagation definition, key process, forward propagation, loss calculation, backward propagation, weight update. Next key process and the repeated process பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு final output கிடைக்குது. Loss functions, again loss function, second one. What is the role of loss function? Shallow network diagram, shallow network explanation, characteristics, deep network diagram, explanation, characteristics. So உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.